நான் ஓடுறது தெரியணுன்றதுக்காக இந்த கேமரா நெத்தியில் போட்டுக்கிறேன். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ போயிடலாம், பேச வேண்டாம். 12 கிலோமீட்டர் ஓடணும், அதான் டார்கெட்டு. நம்மளோட ஸ்பீடில் போனாலே போதும். ஐயா, ரோடு மலை மாதிரி ஏறுதே. இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏப்பா இவ்வளோ நேரம் வேகமாக ஓடி வந்தேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். சபா, மணி என்னாச்சு இப்போ? காலையில் 6-8 மணி ஆகுது. இப்போ இன்னைக்கு பேட்டு பிரேக்கர்ஸ், அதுக்கு நான் போகிறேன். 12 கிலோமீட்டர் ஓட போகிறேன். நேற்று தான் ஷோ நடந்துச்சு, இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட போகிறேன். நேற்று ஷோ முடிச்சுட்டு இன்னைக்கு 12 கிலோமீட்டர் ஓடி திரும்பவும் நாளைக்கு ஷோக்கு போவேன். வாங்க கிளம்பலாம், எந்திரிச்சு போவோம். இப்போ இன்னைக்கு மே 17 ஞாயிற்றுக்கிழமை. சரி எழுந்துச்சு போவோம், டயர்டாகவே இருக்கக்கூடாது. சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம், எல்லோரும் போட்டுருங்க. ஓகே, இப்போ ரெடி ஆயாச்சு. ஒரு ப்ரோ டிப் என்னென்னா, சன்ஸ்க்ரீன் வந்து நெத்தியில் போடக்கூடாது, இல்லாட்டி உங்களுக்கு வேர்த்து விட்டுரும். சரி, இப்போ கேமரா எடுத்து மாட்டுவோம். நான் ஓடுறது தெரியணுன்றதுக்காக இந்த கேமரா நெத்தியில் போட்டுக்கிறேன். இதை மட்டும் கரெக்டாக செட்டப் பண்ணிட்டோன்னா நம்ம கிளம்பிடலாம். அவ்வளோதான். இந்த கேமரா ஃபுல்லாக மாட்டியே இருக்கும் தலையில். ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம 12 கிலோமீட்டரு இன்னைக்கு ஓட போகிறோம். பரவாயில்லையே, நிறைய பேர் என்ன மாதிரியே ஓட வந்திருக்காங்க. அப்போல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ பேர்னு. இவங்க எல்லாரும் கூட சேர்ந்தா நம்ம ஓட போகிறோம் இன்னைக்கு. செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ நான் ரேஸோட ஸ்டார்டிங் லைனுக்கு போயிட்டுருக்கேன் மிஸ். இங்கே பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கான். நம்ம சீக்கிரம் போய் லைனில் நின்று ஆகணும். வாங்க போகலாம். 3 நிமிஷம் அப்படி பத்தும். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டுக்கு போக முடியுமா? ஓகே, டைம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்மளும் இப்போ போயிடலாம், பேச வேண்டாம். ஐயா, என்ன எடுத்து நல்லா பிச்சுக்கிட்டு வர்றாங்க? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்றும் அவசியமே இல்லையே. நம்ம வந்து நம்மளோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரியே ஓடுவோம். இது ஒன்றும் ரேஸ் இல்லைல்ல, 12 கிலோமீட்டர் ஓடணும், அதான் டார்கெட்டு. நம்மளோட ஸ்பீடில் போனாலே போதும். இப்போவே எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு நின்றுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். 12 கிலோமீட்டர் ஃபுல்லாக முடிக்கணும். நம்ம எவ்வளோ வேகமாக ஓடுறோன்றது முக்கியம் இல்லை, 12 கிலோமீட்டர் முடிக்கிறோமான்றது தான் மேட்ரு. இப்படி பொறுமையாக போனோன்னா கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன். எனர்ஜி சேவ் ஆகும். அப்போ இலக்கி தான். இருந்தாலும் நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரில, கஷ்டம்தான். இப்போ நம்ம 3 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். இப்போ அடுத்து ஒரு போஸ்டர் ஓடிட்டுருக்காங்க, ஹில் சேலஞ்ச். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோடு கொஞ்சம் மலை மாதிரி ஏறும்னு அர்த்தம். இப்போ நம்மளும் அது மேலே ஏறி போகணுமா? கஷ்டமாச்சே, முடியலை. ஐயப்பா முடியல, எனக்கு இது மூச்சு வாங்குது எனக்கு. ஐயப்பா ஐயா, ரோடு மலை மாதிரி ஏறுதே. இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏம்மா இவ்வளோ நேரம் வேகமாக ஓடி வந்தேன், இதுக்கப்புறம் ஸ்பீடு குறையுது. ஏம்மா முடியலை. எப்படி எல்லாரும் ஏறி போகிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. சபா முடியலை.
முடியல. ரொம்ப டயர்டாக இருக்கு. ஓமேகாட், இந்த மலையை தாண்டிட்டா வச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல. அப்பா சருகலான ரோட்டெல்லாம் யாரை விட்றாங்களே. ஓகே, முடிய போதே. சப்பாடா, ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சு. இப்போ தரால கொஞ்சமாச்சு மூச்சு விட முடியுது. உதாரணம் மூச்சு திணறிச்சு தெரியுமா. இந்த அப்பீல் ஏறுறதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. பரவாயில்ல, அது ஒரு வழியாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னும் ரொம்ப தூரம் ஓட வேண்டியதாக இருக்கே. சவா முடியல. இப்போ நம்ம 7 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாமே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஓடிடணும். எப்படியாச்சும் ஓடியா ஆகணும். பாதையில எல்லாம் விட்டு கொடுக்கூடாது. தண்ணி தண்ணி வேணும். தண்ணி கொடுங்க. 8 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சீக்கிரம் போகணும். இங்கே ஸ்ட்ரீட் ஓரமாக தண்ணிலாம் தராங்க போலையே. நம்மளும் வாங்கி குடிக்கலாமோ? தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. நன்றி. இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஓமேகா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அவ்வளோதான். 500 மீட்டர் தான் இருக்கு. 500 மீட்டர் தான் இருக்கு. எப்படியாச்சும் ஓடிடணும். முடியலையே. இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் ஈஸியா. இதுக்கப்புறம் ஓடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவ்வளோ நேரம் ஓடினப்ப கூட பெருசாக தெரில. வெறும் 500 மீட்டர் தான் பாக்கி இருக்கு. இப்போ கால் உடையிற மாதிரி இருக்கு. இப்படியே போகுது. ஃபினிஷில் எல்லாம் பார்த்துட்டேன். சபா முடிச்சிடுறோம் ஆர்மிஸ். எப்படியாச்சும் முடிச்சவனோ. அம்மா வலிக்குது காலு. முடிய போது அவ்வளோதான். அவ்வளோதான். நான் முடிச்சுட்டேன். 12 கிலோமீட்ரு. ஒரு வழியாக முடிச்சுட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இதை பண்ணுறதுக்கு. அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சு போச்சு. கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு. ஒரு வழியாக முடிச்சாச்சு. வாழைப்பழம் தராங்க, வாங்கிக்கோங்க. அந்த மலை மேலே ஏறுற மாதிரி இருந்த ரோடு முட்டி இல்லாட்டி நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். இப்போ நான் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அது மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருப்பேன். இப்போ நாங்கள் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஓஷன் இருக்குது பாருங்கள். மீஸ் நல்லா இருக்குல்ல, குழு குழுன்னு காற்று வருது. இப்போ என்னென்னா அந்த ரோடு ஒன்று இருந்துச்சுல ஏறுற மாதிரி, அது வந்தவொடனே எனக்கு தோணிடுச்சு, ஏன்டா இது நம்ம செய்கிறோம் அப்படின்னு. அப்படியே பேக் வாங்கிக்கலாமான்னு நினச்சேன். நிஜமாக அதுதான் உடம்பு ரொம்ப ட்ரெயின் ஆக்கி விட்டுருச்சு. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்போயே முடிச்சிருக்கலாம். இப்போ 1 மணி நேரம் 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இல்லாட்டி 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம்ல. 12 கிலோமீட்ரு. ஆனால் இதுவே ஒரு பெரிய சாதனை தான். 4 நிமிஷம் தானே எக்ஸ்ட்ரா. இங்கே பாருங்க, மெடல் கொடுக்குறாங்க. நம்மளே வாங்கிக்கணுமோ? அப்படி தான் நான் இதை வாங்கினேன். ஓடி முடிச்சுட்டு இங்கே வந்தவங்க எல்லோரும் மெடல் வாங்கிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, மெடல் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வாழைப்பழத்தோட சாப்பிட்டுக்கிட்டு மெடலையும் வாங்கிடுவோம். நன்றி, தேங்க்யூ. வேறு லெவலாக இருந்துச்சு. இதில் நாளைக்கு ஷோ வேறு இருக்குது. காலிட்டு உடஞ்ச மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சாங்கனாலும் போகணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டோம். அந்த மழை வந்ததுனால தான் அதுவும் அப்படி ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி ஒழுங்காக ஏறுவோம். இன்னும் சீக்கிரம் முடிக்க பார்ப்போம்.